இந்த பூ தெரியுதுங்களா? இன்றைக்கி நான் இந்த பூ பறிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிங்க் கலரு மாதிரியும் இருக்குது, வயலட் கலர் மாதிரியும் இருக்குங்க. இது பாருங்கள், இதில் ஒரு செடி இருக்குது. இது நிறையா இருக்குது பாருங்கள். இது நிறைய எல்லா ஜாடியிலையுமே வரும். நான் பிடுங்கே போட மாட்டேன். இந்த பூவை யூஸ் பண்ணிக்குவேன். செடி இது வேஸ்ட்டுன்னு நினைக்க மாட்டேன் நான் என்றைக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ. குட்டி குட்டியாக அந்த கலர் ஊதா கலரு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த பூ எல்லா பூவுலேயும் கலந்து வச்சு கட்டி தள்ள வைப்பாங்க. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தா பிங்க்கு மாதிரி இருக்குது. நல்லா பூத்ததுக்கப்புறம் பார்த்தா ஊதா கலரில் இருக்கும். இந்த பாருங்க, எல்லா ஜாடியிலுமே இருக்கும். செடி நான் ஒன்று கூட பிடிங்கி போட மாட்டேன். அப்படியே இது மாதிரி வந்ததும் எல்லா பூவையும் சேகரித்து தலையில் கட்டி வச்சுக்குவோங்க. நிறைய இருக்காங்க, அவங்க இல்லாத இடமே இருக்காது, நிறைய வச்சுருப்பேன். இந்த பாருங்க, ஒவ்வொரு ஜாடியிலையும் இருக்கும், நிறைய வரும் செடி. நான் பிடுங்கவே மாட்டேன். இது பாருங்க, இந்த பூ உங்களுக்கும் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அழகாக இந்த பூ செடியை பாதுகாப்பு பண்ணி பூ பறித்து தலையில் கட்டி வச்சு பாருங்களா, அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இருக்காங்க பாருங்க, இந்த செடியெலாம் டேடி மம்மின்னு சொல்லுவாங்க. 4 பூ பூக்கும். இங்கிலீஷில் இதுக்கு வேறு பேர் எனக்கு தெரியல. அது இங்கே தமிழில் எனக்கு சொல்லி நான் இந்த செடி வாங்கும்போது 4 பூவாக வரும், டேடி மம்மின்னு சொன்னாங்க. இந்த பூவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 4 பூவும் பூத்துதுன்னா அதில் நான் 4 பூவு அந்த இப்போ இந்த பூ இருக்குது பாருங்க, ஊதா கலர் பூ. இது பேர் இது பாருங்கள், இந்த பூ கதிர் இது மாதிரி நிறையா வந்ததும் இந்த செடியை அப்படியே என்ன பண்ணுவேன், கட் பண்ணி ஒரு பொக்கை செய்வேன். இதெல்லாம் அப்படியே இது மாதிரி இணுக்காக எடுத்து அழகாக வச்சு, இப்போ இதை இருக்குது பாருங்கள், சம்மங்கி பூ. இந்த சம்மங்கி பூவும் இந்த சகாதேவி பூவுன்னு சொல்லுவாங்க. இதை சகாதேவியோடைய செடின்னுவாங்க. இந்த செடியை சகாதேவின்னுவாங்க. இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, கொல்லிக்கீரைன்னுவாங்க, குப்பைக்கீரைன்னுவாங்க. இந்த பூ இது கூட சேர்த்து பொக்கை இப்படி டெக்கரேஷன் பண்ணுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். இதோட கிளையோட உடச்சி இது நல்லா பெருசு பெருசாக கொத்து கொத்தாக உடச்சி அது கூட சாமந்தி பூ எல்லாம் சேர்த்து அழகாக பொக்கை செஞ்சு யாருக்காவது நான் ப்ரெசன்ட் பண்ணுவேன். செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூச்செடிலாம் நிறையா இருந்ததுன்னா எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி ஒரு பொக்கையாக கூட நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எடுத்து போகலாம், ப்ரெசன்ட் பண்ணலாம். நிறைய நம்ம நம்ம கையிலேயே இயற்கையில் நிறைய கிடைக்குங்க. அதை பயன்படுத்துகிற விதம் நிறைய விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை பாருங்கள், இப்போ இதை நான் இதோட உடைக்கிறேன் பாருங்கள். இது இங்கே பாருங்கள், வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி நிறைய இதழ்கள் உடச்சி இப்படி வச்சுருவேன். இது கூட சாமந்தி பூவு, அப்புறம் அந்த டேடி மம்மி எல்லா பூவையும் சேர்த்து ஒரு பொக்கை செஞ்சு ப்ரெசன்ட் பண்ணுவேன் யாருக்காவது. ஃபங்க்ஷனு, கல்யாணம், பிறந்த நாள், அது மாதிரி இதுக்கு கிஃப்ட் பண்ணுறப்ப இதையும் வச்சு கொடுப்பேன் பொக்கை. அது வாசனையான பூவெல்லாம் வச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறப்ப கெஸ்ட்டு வாங்குறப்பையும் அவங்களுக்கும் பூவை வாங்கும் போதே ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்குங்க. அதனால் இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருந்தால் செடி இருந்தால் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நிறைய பூ எல்லாம் பூக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பொக்கையே செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. ராஜேஸ்வரின்ற சேனலில் போய்ட்டு பெரிய
வீடியோலாம் அதில் வரும். மாடி தோட்டம் அதில் பாருங்கள். ராஜேஸ்வரி மாடி தோட்டம். தேங்க்யூ. வெல்கம்.